ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விதைகள் ஸ்டடி சென்டர். இந்த செஷனில் கல்வி கதிரவன் பேட்சோட குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒன்லி 75 டேஸ் தான் நம்ம கையில் வந்து இருக்குது. 60 டேஸ்னு வச்சுக்கலாம். 15 நாள் நம்ம ரிவிஷனுக்கும் மார்க் டெஸ்ட்டுக்கும் வந்து நம்ம வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ விதைகளோட டெஸ்ட்டு ஷெடியூல் நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஷெடியூல் வேணும் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்பர் இருக்குது. நான் இந்த ஷெடியூல் வந்து உங்களுக்கு ஃபுல்லுமே வந்து அனுப்பிச்சுறேன். ரிவிஷன் டெஸ்ட்டோட இருக்குது. ஸோ மொத்தம் 3935 வேக்கன்சி தான் அப்படிங்கிறத வந்து ரொம்ப நிறைய பேர் என்கொயரி காலில் சொல்றீங்க. கிடைக்குமா கிடைக்காதாங்கலாம் கிடையாது. நமக்கு தேவை ஒரு போஸ்டிங் தான். 200 கொஸ்டினுக்கு 150 எடுங்க. போய் ஃபர்ஸ்ட் டே கவுன்சிலில் உங்க வீட்டு பக்கத்திலேயே வந்து போய் இருக்கக்கூடிய உங்க டவுன்ல இருக்கக்கூடிய இடத்துல நம்ம ஜாப் வாங்கிடலாம் இல்லைங்களா? ஸோ அதனால இது வந்து நம்ம வேக்கன்சி நம்பர் ஆஃப் வேக்கன்சியை வந்து பொறுத்து கவலைப்பட வேண்டாம். வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்கறத விட இதைத்தான் நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க. அதனால தான் நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ டெஸ்ட் ஷெடியூல் வந்து பாருங்க. ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம்னா முதல்ல ஒரு ஓவர்வியூ கிளாஸ் நம்ம கொடுத்துருவோம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட்டாக இருக்கும். டெஃபினட்டாக நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை பார்க்கணும். அது ஒரு ஃபவுண்டேஷன் டெஸ்ட் மாதிரி 200 கொஸ்டின் எழுதுவீங்க. லாஸ்ட் 5 இயர்ஸ் நடந்த குரூப் 4 கொஸ்டின் பாருங்க. கொஞ்சம் அட்வான்ஸ்டா குரூப் 2 கூட நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? இதுதான் நீங்க ஃபர்ஸ்ட் டெஸ்டா எப்ப எழுத போறீங்க அப்படின்னா 29/4/2025. ஓகேங்களா? ஸோ நீங்க 29ஆம் தேதி எழுத போறீங்க இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட். செகண்ட் டெஸ்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு போர்ஷன் கொடுத்துருவாங்க இல்லையா? அந்த போர்ஷன் வந்து நீங்க எங்க படிக்கணும் அப்படிங்கிறத இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிபெண்ட்ஸ் அப்பான் த மார்க்க வச்சு தான் இருக்கு. மெஜாரிட்டி ஆஃப் மார்க் கவர் ஆகக்கூடிய சப்ஜெக்ட் வச்சு தான் இருக்கு. யூனிட் 6 ஃபர்ஸ்ட் எடுத்திருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஷெட்யூல்லயே. ஸோ 20 மார்க்ஸ் 20 15. ஸோ இது நல்ல தரவா பண்ணீங்கன்னாவே நம்ம ஒரு கட் ஆஃப் ரேஞ்சுக்குள்ள போக முடியும். ஹிஸ்டரி கல்ச்சரை விட ஐஎன்எம்ல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? ஜியோகிராஃபி, சயின்ஸ் எல்லாமே புக் பேக் கொஸ்டின்ஸ் இம்பார்ட்டன்ட்லாம் பார்த்துக்கலாம். ஜியோகிராஃபில 10th மட்டும் நல்லாவே படிச்சுக்கலாம். அது 5 மார்க் வந்து கவர் ஆயிடும். சரிங்களா? அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தாவே நமக்கு கரெக்டா இருக்கும். ஸோ இதுக்கான வேர் டு ஸ்டடின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ நீங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி வேர் டு ஸ்டடி நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க? டெஸ்ட் போர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க. டெஸ்ட் 2க்கு இதுதான் போர்ஷன். அப்ப நீங்க யூனிட் 6ஓட வேர் டு ஸ்டடி எடுத்து பார்த்துட்டு இதெல்லாம் எங்க படிக்கிறது அப்படிங்கறத நீங்க ஒன்ஸ் பாத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றீங்கன்னா ஒரு ஓவர்வியூ கிளாஸ் வந்து அட்டெண்ட் பண்றீங்க. ஓவர்வியூ கிளாஸ்ல இப்ப டெஸ்ட் 1 வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ங்கறனால டெஸ்ட் 1க்கு வந்து ஓவர்வியூ இருக்காது. ரிவிஷனுக்கும் ஓவர்வியூ இருக்காது. ஸோ டெஸ்ட் 2 ஓவர்வியூ கிளாஸா அதுல வந்து சார் சொல்லியிருப்பாரு. இந்த பாடத்தை நீங்க இந்த மாரி படிங்க. இந்த ஏரியால இருந்து அதிகமா கொஸ்டின் கேட்கறாங்க. இப்ப மொஹல்ஸ் அப்படின்னா ஆர்க்கிடெக்ட்ல இருந்து அதிகமா கொஸ்டின் கேட்கறாங்க. சோ இந்த மாரி கிளாஸ்ல சார் வந்து சொல்லியிருப்பாரு. சோ இத நீங்க வந்து கீழமண்டி கூட பாத்தீங்கன்னா எங்க இருக்கு? கீழமண்டி எங்க இருக்குப்பா? சோ இது பாத்தீங்கன்னா ஆர்க்கியாலஜி ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல இருக்கிறது மட்டும் நீங்க படிச்சா போதும். இப்ப 2025-26ல என்னென்ன இடம், என்னென்ன அகழாய்வு தளம் எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத படிங்க. சோ எப்படி பிரியாரிட்டி கொடுத்து இந்த போர்ஷனை முடிக்கிறது அப்படிங்கறது ஓவர்வியூ கிளாஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அடுத்து சிம்பிளிஃபிகேஷன், பெர்சன்டேஜ். சிலர் வந்து மேத்ஸ் வந்து எனக்கு மேம் மேத்ஸ்னா ரொம்ப கஷ்டம் மேம் அப்படிம்பாங்க. ஸ்கூல் புக் வந்து யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. எப்பவுமே கிராமரும் மேத்ஸும் வந்து யாராவது சொல்லி கொடுத்து படிச்சா நல்லா இருக்கும். நிறைய பேர் நல்லா மேத்ஸ் போடுறவங்க இருப்பாங்க. சோ அவங்களுக்கு சொல்லல. அவங்களுக்குமே ரிவிஷன் வந்து பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சோ மேத்ஸ்ல பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக் வைஸ்ல இப்ப 6த் டெர்ம் 1ல இருக்கிறது, ரேஷியோ ப்ரொபோர்ஷன் எல்லாமே ஸ்கூல் புக்ல இருந்து தான் மேம் வந்து எடுத்திருப்பாங்க. எக்ஸர்சைஸ் சம்ல இருந்தும் கூட டிட்டோவா இருக்கிறத எடுத்திருக்க மாட்டாங்க. டிஃபரண்டா இருக்கிற சம்ஸ் எல்லாமே ஃபுல்லுமே எடுத்திருப்பாங்க. சரிங்களா? சோ இது வந்து இப்ப வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ரிவிஷனே போய்க்கிட்டு இருக்கு. மார்ச் பேட்ச்க்கு. சரிங்களா? அது ஃபுல்லுமே பார்க்கலாம். சோ இலக்கணத்துக்கும் கிளாஸ், தமிழுக்கு எல்லாத்துக்குமே கிளாஸ் இருக்கு. நீங்க கிளாஸோட ஜாயின் பண்ணிக்கலாம். வெறும் டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதும் மேம் அப்படின்னாலும் நீங்க டெஸ்ட் பேட்ச் மட்டுமே ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? சோ என்ன பண்றீங்க? டெஸ்ட் ஷெட்யூல் பாக்குறீங்க, ஓவர்வியூ கிளாஸ் பாக்குறீங்க, வேர் டு ஸ்டடி பாக்குறீங்க. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாக்குறீங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, டாபிக் வைஸா செக்ரிகேட் பண்ணி இருக்கும். டாபிக் வைஸா குடுத்திருப்போம். எல்லா சப்ஜெக்ட்க்குமே. இப்ப பாலிட்டி, ஐஎன்எம் எல்லாத்துக்குமே டாபிக் வைஸா வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் 2019ல இருந்து 2024 வரையில கேட்ட கம்பைலேஷன் உங்களுக்கு குடுத்துடுவோம். சோ நீங்க அதையும் ஒன் கிளான்ஸ் பார்த்துடணும். சோ மேக்ஸிமம் இதுல இருந்து கொஸ்டின் போகாது. ஸ்கூல் புக்கு
அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மேத்ஸ் இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கம்பைலேஷன், மேத்ஸ் எல்லாமே ஸ்கூல் புக்ஸ் தான். அதுல கிளாஸ், எக்சர்சைஸ் சம்ஸ் இது எல்லாமே நம்ம அட்டெண்ட் பண்ணிடுறோம். அப்புறம் ஒரு பர்ட்டிகுலர் டாபிக்ல 25 சம்மும் நம்ம போட்டுடுறோம். ஸோ இத தாண்டி நமக்கு போகாது. அப்ப ஈஸியா நம்ம எடுத்துறலாம். ஜெனரல் இங்கிலீஷ்க்கும் இருக்கு சிலபஸ். பட் இது வந்து குரூப் 2வோட சிலபஸ். உங்களுக்கு ஜெனரல் இங்கிலீஷ் இருக்காது. ஸோ மத்தவங்க ஜெனரல் இங்கிலீஷ் ஸ்டூடெண்ட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, குரூப் 2க்கு இத நீங்க ஃபாலோ பண்றீங்க. இது குரூப் 2 பேட்சும் இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? பிரிலிம்ஸ் வித் மெயின்ஸ். ஸோ பிரிலிம்ஸ் மட்டும் தனியா போடுறவங்களும் போட்டுக்கலாம். அதுக்கு ஜெனரல் இங்கிலீஷ் கிளாஸஸும் அவைலபிளா இருக்கு. அத நான் தனியா வந்து உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து ஃபாலோ பண்ண போறோம். டாபிக் பார்க்குறீங்க, ஓவர்வியூ கிளாஸ் பார்க்குறீங்க. அடுத்தது கொஸ்டின். கொஸ்டின் எப்படி இருக்கோ, அதோட ஆன்சர் டிஸ்கஷன் எப்படி இருக்கோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஓகே. ஸோ கொஸ்டின் எல்லாமே நல்லா வந்து ஃபாண்ட் சைஸ் பெருசா தான் இருக்கும். நீங்க ஒரு சாம்பிள் கொஸ்டின் வேணா வாங்கி பார்த்துக்கோங்க. கொஸ்டினோட குவாலிட்டி எப்படி இருக்கு? எப்படிலாம் கொஸ்டின் எடுத்திருக்காங்க? அப்படிங்கிறது நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஆன்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஆன்சர் இருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்மேட்டு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னுக்குமே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இருக்கும். இங்கிலீஷ்லயும் பைலிங்குலா இருக்கும். ஸோ லாஸ்ட் மினிட்ல நீங்க இத அப்படியே பிரிண்ட் போட்டோ, இல்ல அப்படியே பிடிஎஃப்பா வச்சோ ரிவிஷன் பண்றதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். ஸோ எல்லாமே எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இப்படிதான் இருக்கும். ஆன்சர் ஃபர்ஸ்ட் வந்து இப்போ நீங்க ஒவ்வொன்னுக்கும் எக்ஸ்ப்ளனேஷன் வச்சு உங்களால கரெக்ஷன் பண்ண முடியாது இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் டேபிள்லயே என்னென்ன கொஸ்டின் தமிழ் கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க்ஸ், எவ்வளோ இந்த மாரி ஃபர்ஸ்ட் குடுத்துருவாங்க. சரிங்களா? இது ஒரு சாம்பிள் கொஸ்டின் தான் நான் சொல்றேன். குரூப் 4ஓட கொஸ்டின் வந்து நீங்க ஒண்ணு வாங்கி பார்த்துட்டு, அதுக்கப்புறம் நீங்க போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான். ஸோ டோட்டலா இவ்ளோ விஷயங்களும் நம்ம பண்றோம். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நாமினல் ஃபீஸ் தான் ₹1000 தான் நீங்க பே பண்ணா போதும். கிளாஸஸ்க்கு வந்து தனியா பே பண்ணணும். நான் அது எல்லாமே டீட்டெயில் சொல்றேன். டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. நான் உங்களுக்கு ஃபுல்லுமே வந்து எக்ஸ்ப்ளைன் பண்றேன். சரிங்களா? ஸோ ரெக்கார்டட் கிளாஸ் இருக்கும். டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு நீங்க டெஸ்ட் ஆன்சர் டிஸ்கஷன் கிளாஸும் நீங்க அட்டெண்ட் பண்ணலாம். ஓகே. ஸோ அதுவும் நீங்க கம்ப்ளீட் பண்றது ஒரு டெஸ்ட்ட கம்ப்ளீட் பண்ணணும் அப்டின்னா, டெஃபினட்டா அந்த டெஸ்ட்டோட ஆன்சர் டிஸ்கஷன் கிளாஸும் நீங்க அட்டெண்ட் பண்ணணும். அதுல வந்து டெஸ்ட் 1, டெஸ்ட் 2 இந்த மாதிரி இருக்கும். மேத்ஸுக்கு எல்லாமே வந்து தனித்தனியா செக்ரிகேட் பண்ணி போட்டிருப்பேன். நீங்க அது வந்து பார்க்கணும். ஓகேங்களா? ஒரு டெஸ்ட் பேட்ச் அப்படின்னு நீங்க ஒண்ணு போட்டீங்க அப்படின்னா, அதுல உங்களோட மார்க் என்ஹான்ஸ் ஆகணும். நீங்க தெரியாத சில விஷயம் தெரியணும். கரண்ட் அஃபேர்ஸ் இன்க்ளூட் ஆகணும். சில ஸ்கீம்ஸ் இன்க்ளூட் ஆகணும். இத பார்த்தாங்கன்னா, இப்ப தமிழ் கொஸ்டினே இப்ப பாரதிதாசன் நம்ம சிலபஸ்ல இருக்காங்க அப்படின்னா, இப்ப பாரதிதாசனோட கோட்ஸ் வந்து இப்ப யூனிட் 8 டெஸ்ட் எழுதுறீங்க அப்படின்னா, இப்ப பட்ஜெட்ல யூனியன் பட்ஜெட் ஆகட்டும், தமிழ்நாடு பட்ஜெட் ஆகட்டும், ஸோ இதுல இருக்கக்கூடிய சங்க இலக்கியங்கள்ல இருந்து குடுத்திருக்கிற கோட்ட நம்ம எடுத்து வைக்கணும். அப்ப நீங்க வந்து இந்த மாரி கொஸ்டின்ஸ்லாம் பாசிபிலிட்டி நமக்கு அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகறக்கு பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ அந்த மாதிரியும் நம்ம படிக்கணும். எப்படி ஸ்ட்ராட்டஜில படிக்கணும். இந்த பர்ட்டிகுலர் டாபிக்க எப்படி அணுகணுங்கிறது எல்லாமே உங்களுக்கு ஓவர்வியூ கிளாஸஸ்ல வந்துடும். சரிங்களா? அடுத்து ஆன்சர் எக்ஸ்பிளனேஷன் இப்ப நான் காமிச்ச மாரி தான். ஸோ ஒரு கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர்ன்னு மட்டும் இல்லாம, அந்த ஆன்சர் எக்ஸ்பிளனேஷனும் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? வேர் டூ ஸ்டடி பிடிஎஃப்பும் உங்களுக்கு குடுத்துருவோம். ஆல்ரெடி நீங்க இவ்வளோ வருஷமா படிச்சிருப்பீங்க. உங்களுக்கு தெரியும். ஃப்ரெஷரா இருந்தீங்கன்னா, இது உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓஎம்ஆர் இப்ப நியூ ஃபார்மேட் விட்டுட்டே இருக்காங்க இல்லையா? இப்ப இருக்க நியூ ஃபார்மேட்டோட ஓஎம்ஆர் ஹார்ட் காப்பி உங்க அட்ரஸ்க்கு போஸ்டல்ல சென்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட்க்கு மட்டும் நேத்து ஜாயின் பண்ணவங்க ஒரு 40, 45 பேர் மட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க வந்து 29ஆம் தேதி டெஸ்ட் எழுத போறீங்க. இப்ப இடையில சாட்டர்டே, சண்டே வந்துரும் இல்லைங்களா? ஸோ போஸ்ட் ஆஃபீஸ் லீவா இருக்கும் இல்லையா? ஸோ அதனால ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மட்டும் நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. அடுத்த டெஸ்ட்ல இருந்து உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? பார்சல் வந்துடும். அதே நான் இங்கே சொல்றேன். அடுத்து ஆன்சர் டிஸ்கஷன் வீடியோ நான் இப்ப காமிச்சேன் இல்லைங்களா? அந்த மாரி ஆன்சர் டிஸ்கஷன் வீடியோ நீங்க உள்ள போய் வந்து பார்த்துக்கலாம். டெய்லி டிஸ்கஷன் கிளாஸ் வந்து இருக்கும். அல்டர்னேட்டிவ் டேஸ்ல இருக்கும். தட் இஸ் வந்து ஒரு ஜிஎஸ்ல ஒரு டாபிக் மார்னிங்கே குடுத்துட்டு, நைட் வந்து ஒரு ஒரு ஓரல் மாரி டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க மேம். சும்மா ஓரலா நீங்க வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ரேண்டமா நீங்க ஆன்சர் பண்ணலாம். அது ஒரு 1/2 அன் ஹவர். ஒரு மைண்ட் ரெஃப்ரெஷ்ஷா இருக்கும். நீங்க எந்த அளவு இந்த டாபிக்க படிச்சிருக்கீங்க அப்படின்னு உங்கள நீங்களே செல்ஃப் ஜட்ஜ் பண்ணலாம். இதுதான் அந்த டெய்லி டிஸ்கஷன் கிளாஸோட ஒரு சிக்னிஃபிகன்ஸ். நீங்க இதுவுமே வந்து நம்ம பேட்ச் ஸ்டூடண்ட்ஸ்க்கு குடுக்கலாம். அடுத்து ஸ்டடி மெட்டீரியல்ஸ். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து நீங்க செப்பரேட்டான யூனிட்ஸ்க்கும் வாங்கிக்கலாம். இல்ல ஹோல் யூனிட்ஸ்க்குமே நீங்க ஸ்டடி மெட்டீரியல் ஹார்ட் காப்பி வாங்கிக்கலாம். ஸோ அதுவும் அவைலபிளா இருக்குது. அடுத்தது ஆஃப்லைன் டெஸ்ட். ஆஃப்லைன்ல சப்போஸ் நீங்க நாமக்கல் ரீஜியன்ல இருந்தீங்கன்னாவோ, இல்ல வந்து திண்டுக்கல், கோயம்புத்தூர் இந்த ரீஜியன்ல இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு ஆஃப்லைன் வந்து இருக்கு. ஏன்னா அங்கலாம் ஆஃப்லைன் பிரான்ச்சஸ் வந்து இருக்கு. நீங்க அங்க போய் ஆன்லைன் டெஸ்ட் வந்து ஆஃப்லைன்ல போட்டுக்கலாம். ஆன்லைன் இல்ல மேம் வீட்டுக்கு போக முடியாது மேம் அப்படின்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நமக்கு ஒரு 3 மணி நேரம் மட்டும் டைம் ஒதுக்கிக்கோங்க. ஒரு நைட் டைமோ, ஏர்லி மார்னிங் டைமோ டிஸ்டர்பன்ஸே இல்லாத ஒரு டைம்ல உட்கார்ந்து எழுதிருங்க டெஸ்ட். ஓகே. டெஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவு நம்ம படிக்கிறோமோ, அந்த அளவு ரிவிஷனும் முக்கியம். அந்த அளவு நமக்கு டெஸ்ட்டும் ரொம்ப முக்கியமா இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு படிக்கும்போது ஏதாவது டவுட் இந்த மாரி இருந்துச்சுன்னா, ஃப்ரீயா கைடன்ஸ் கூட நீங்க வாங்கிக்கலாம். சாரோட நம்பர் நான் குடுக்குறேன். கைடன்ஸ் நீங்க வந்து வாங்கிக்கலாம். அது ஃபுல்லுமே பண்ணலாம். ரேங்க் லிஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒரு டெஸ்ட் வந்து இன்னொரு டெஸ்ட்க்கு நீங்க ஒரு மார்க் ஒரு 2, 3 ரேங்க் முன்னாடி போறீங்க அப்படிங்கும்போது நமக்கு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும். இந்த 70 நாளே நம்ம நகர்த்தி கொண்டு போகணும். எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் ஆகாம ரொம்ப ஹேப்பியா படிச்சு நகர்த்தி கொண்டு போகணும். அதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்றது தான் இந்த ரேங்க் லிஸ்ட்டும் அண்ட் ஆல்சோ இந்த டெய்லி டிஸ்கஷன் கிளாஸும் ரொம்ப வைட்டல் ரோல் ப்ளே பண்ணும். ஓகேங்களா? அடுத்தது மானிட்டரிங். மானிட்டரிங்னா, நீங்க கொஸ்டின் குடுத்தாச்சு. இன்னைக்கு தான் டெஸ்ட்டே எழுதுங்க. அவ்வளோதான் மார்க் குடுங்க. ரேங்க் லிஸ்ட் போடுறேன். அதோட இல்லாம, போன டெஸ்ட்ட விட இந்த டெஸ்ட் ஏன் மார்க் குறைஞ்சிருக்கு? அப்படின்னு கேட்பாங்க ஸ்டாஃப். ஸோ மேத்ஸ்ல குறைஞ்சிருக்கு அப்படின்னா, நீங்க இன்னொரு டைம் பாருங்க அப்படின்னு சொல்லலாம். இல்ல அந்த மறுபடியும் பாருங்க. ஏதாவது டவுட்னா கேளுங்க. ஸோ இந்த மாரி மானிட்டரிங்கோட இருக்கும் இந்த டெஸ்ட் பேட்ச். ஓகேங்களா? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இப்ப சொன்ன மாரி தான் டாபிக் வைஸ் வந்து குடுத்துருவோம். ஸோ அது எப்படி ஏதாவது டவுட் அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க. நான் சொல்றேன். ஸோ மேத்ஸ் தான் மேக்ஸிமம் இதுவரையிலும் நேத்து வந்த ஒரு கால்ஸ்ல ஒரு 50, 60 கால்ஸ்ல எனக்கு கேட்டது நான் அட்டெண்ட் பண்ண கால்ஸ்ல எனக்கு கேட்டது வந்து மேத்ஸ் வந்து டஃப்பா இருக்கு. மேத்ஸ் டஃப்பா இருக்கு. ரொம்ப ஈஸி. பிராக்டிஸ் பண்ணா எல்லாமே ஈஸியானதா தான் இருக்கும். 1 2 1 கேட்கறீங்க. 1 மேத்ஸ் வந்து டஃப்பா இருக்கு மேம் அப்படின்னீங்க. இது என்ன மேம் 3000 சம்திங் போஸ்டிங் தான் இருக்கு மேம். இன்கிரீஸ் ஆகுமா? அப்படி கேட்கிறீங்க. ஃப்ரெஷர் படிச்சு பாஸ் ஆக முடியுமா? அப்படி கேட்கிறீங்க. ஸோ இந்த மாரி கொஸ்டின்ஸ் தான் நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். தென் வந்து டீட்டெயில்ஸ் எல்லாமே இவ்வளோதான்ப்பா. சாம்பிள் கொஸ்டின்ஸ் வேணும்னா, நீங்க எனக்கு கொஸ்டின் வந்து வாங்கிக்கோங்க. இந்த மாரி தான் சாம்பிள் இருக்கும் கொஸ்டின். அதோட ஸ்டாண்டர்ட் நீங்க வந்து பார்த்துக்கலாம். ஆன்சர் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு ஒரு டெஸ்ட்டுக்கு எவ்வளவு மேக்ஸிமம் குடுக்க முடியுமோ, அந்த அளவு வந்து நாங்க குடுக்குறோம். ஓவர்வியூ குடுக்குறோம். டெஸ்ட் ஆன்சர் டிஸ்கஷன் கிளாஸ், டெஸ்ட் பிடிஎஃப் வித் ஆன்சரோட எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கு. டெய்லி டிஸ்கஷன் கிளாஸ் இருக்கு. ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்பட்டா வாங்கிக்கலாம். இது டெஸ்ட் பேட்ச் ஸ்டடி மெட்டீரியல் தேவைப்பட்டா நீங்க அது தனியா வாங்கிக்கலாம். ஸோ எங்கனால முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோம். சரிங்களா? "மடுத்தவா எல்லாம் பகடன் நான் உற்ற இடுக்கண் இடர்பாடுடைத்து" தடைப்பட்ட இடத்துல எல்லாம் போகக்கூடிய வண்டியை சென்று போகக்கூடிய எருது போல நம்ம எப்படி இருக்கணும்? விடாமுயற்சியோட செயல்படணும். அப்பேற்பட்ட விடாமுயற்சி உடையவன் உற்ற துன்பமே துன்பப்படும். இடும்பைக்கு இடும்பை தருவர் மாரி தான் இந்த விஷயம். சரிங்களா? ஸோ விடாமுயற்சியோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸோட ப்ரிப்பேர் பண்ணுங்க. நம்ம ஒரு நல்ல நோக்கத்தோட, நல்ல விஷயத்துக்காக நம்ம ஃபேமிலிய இம்ப்ரூவ் பண்ணணும். நம்மள இம்ப்ரூவ் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ஹார்ட் ஒர்க் பண்றோம். சரிங்களா? டெஃபினட்டா அது வந்து பலன் குடுக்கும். இந்த 75 டேஸ் ஒரு தவம் மாரி இருந்து கன்டின்யூ பண்ணுங்க. இந்த ஷெட்யூல் இருந்தா முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சப்போஸ் அந்த டாபிக் அந்த டெஸ்ட்டுக்குள்ள முடிக்க முடியல அப்படின்னா, நீங்க வந்து அதோட டைட்டில் மட்டும் எடுத்து தனியா போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு 4 டெஸ்ட் ஒன்ஸ் வந்து ரிவிஷன் டெஸ்ட் வருதுன்னா, எதுல 6 டெஸ்ட் ஏன்னா இது 4 சொன்னோம்னா, ஃபர்ஸ்ட் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெஸ்ட் இல்லையா? அதனால. ஸோ 1-5 சிலபஸ். இதுல முடிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணிக்கிறீங்க? இந்த போர்ஷன் முடிக்க முடியல அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. இந்த ரிவிஷனுக்கு இருக்கும் இல்லையா இடையில டைமு, அந்த டைம்ல நீங்க முடிச்சிருங்க. ஓகே. ஸோ இந்த மாரி தான் பண்ணணும். ஓகே. இப்படி பண்ணா தான் நம்ம கோப் அப் பண்ணி எழுத முடியும். ரிவிஷனோட இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க இங்க டெஸ்ட் பேட்ச் இல்ல. நீங்க எங்க வேணா டெஸ்ட் பேட்ச் போடுங்க. ரிவிஷனோட இருக்கக்கூடிய டெஸ்ட் பேட்ச் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆன்சர் டிஸ்கஷன் இருக்கணும். ஆன்சர் கீ வித் எக்ஸ்ப்ளனேஷனோட இருக்கணும். அப்படி போட்டா தான் நமக்கு வந்து நம்ம பண்ற தப்பு எல்லாமே கரெக்ஷன் பண்ணிக்கலாம். கடைசி நேரத்துல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அழகா ரிவிஷனும் பண்ணிக்கலாம். ஓகேவா? தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ். ஏதாவது டவுட்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கூப்பிடுங்க.